ஹாய் ஆல், இன்னைக்கு ஹோட்டலில் சப்பாத்திக்கு ஒரு குருமா தருவாங்க. பட்டாணி உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். அதே போல் குருமாவை எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். இது எக்ஸாக்டாக ஹோட்டலில் கிடைக்கிற ஸ்டைல்லையே இருக்கும். இதுக்கு 1 கப் தேங்காய், ஒரு 10 போல் முந்திரி பருப்பு, ஒரு 1/4 கை பொட்டுக்கடலை, தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் நெய், எண்ணெய் ரெண்டுமே நல்லா காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, கல்பாசி, பிரியாணி இலை, ஒரு 3/4 டீஸ்பூன் சோம்புத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். ஒரு சூப்பரான வாசனை வரும். அப்போ வெங்காயம், தக்காளி ரெண்டையும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து நல்லா தக்காளியும் வெங்காயமும் சுருண்டு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதோட கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் போய் சூப்பரான ஒரு வாசனை வரும். அதை வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நான் ஓவர் நைட் சோக் பண்ண பச்சை பட்டாணியை உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு, அப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 வதக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது, அதுக்கப்புறம் தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதோட ஒரு 3 பச்சை மிளகாவை கடைசியாக உள்ளே சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு விசில் வர வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் சிம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சு ஸ்டீம்லாம் போகணுன்னு திறந்தா நம்மளோட அல்டிமேட்டான ஹோட்டல் ஸ்டைல் பட்டாணி குருமா